அக்ஷய குபேர வணக்கங்கள். 50 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய இரட்டை ராஜயோகம். 2 சுப கிரகங்கள் 12 ராசி மண்டலத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல, குறிப்பிட்ட ராசி வீட்டுல 2 சுப கிரகங்கள் சேரும் பொழுது, அந்த கிரகநாதன், அந்த வீட்டுக்குரிய கிரகநாதனும் இந்த 2 கிரகங்களும் சேர்ந்து நட்பாகி வந்துச்சு அப்படின்னா, அது இரட்டை ராஜயோகமாக, திரிகிரக யோகமாக, சதுர்கிரக யோகமாக, குருமங்கள யோகமாக, மகாலட்சுமி யோகமாக, லட்சுமி நாராயண யோகமாக, இந்த மாதிரி பலவிதமான யோகங்களை 2 அல்லது 3, 4 சுப கிரகங்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட வீட்டுக்குள்ள ஒரு ராசி மண்டலத்துல சுபத்தினுடைய வீட்டுல சேரும் பொழுது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சில ராசிகளுக்கு கொடுத்தே தீரும். பொதுவா ஜோதிடத்தை எப்படி பார்க்கும்பொழுது என்ன அப்படின்னா, இப்ப கிரகங்கள் எல்லாம் ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை இடப்பெயர்ச்சி ஆயிட்டே இருக்கு இல்லையா? அதுல மிக முக்கியமா பாத்தீங்கன்னா 2 ராஜயோகங்கள் கண்டிப்பா சில ராசிகளுக்கு கிடைக்க போகுது. அந்த வகையில ஜூன் மாசத்துல பாத்தீங்கன்னா 2 ராஜயோகங்கள் கிடைக்குது. இந்த 2 ராஜயோகங்கள் பாத்தீங்கன்னா யாரால கிடைக்குது அப்படின்னா, புதன் மற்றும் சுக்கிரனால கிடைக்குது. ரிஷபராசியில சுக்கிரன் உள்ள வரும்பொழுது மாளவிய ராஜயோகத்தையும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா மிதுன ராசியில பாத்தீங்கன்னா பத்ர ராஜயோகத்தையும் பாத்தீங்கன்னா இந்த 2 கிரகங்களும் கொடுக்க இருக்கு. அதாவது புதனும் சுக்கிரனும். ஸோ இது 2ம் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ ரிஷபம் மிதுனம் பக்கத்து பக்கத்து வீடா இருக்கும் பொழுதும் இந்த 2 ராசிக்குள்ள அந்த சுக்கிரனும் புதனும் நுழையும் பொழுது, இது 50 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக ஒரு 3 ராசிகளுக்கு சிறப்பான பலன்களை தரக்கூடிய அமைப்பா இருக்கு. ஸோ இந்த ராஜயோகங்களால என்ன மிக முக்கியமான விஷயம் அப்படின்னா, நமக்கு திடீர் லக்கு, இப்போ திடீர் லாட்ரி யோகம், திடீர்னு பாத்தீங்கன்னா பூமி லாபம், அப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு ஷேர் மார்க்கெட்ல கிடைக்கிறது, இது எல்லாமே நிறைய விஷயங்கள் நடத்தி கொடுக்கும். முன்னேற்றம், தொழில், நன்மை எல்லாத்தையும் நடத்தி கொடுக்கும். அதுல முதல்ல வரக்கூடிய ராசியானது சிம்ம ராசி. நான் ஏற்கனவே சிம்ம ராசிகளை பத்தி சில விஷயங்கள் நிறைய சொல்லியிருந்தாலும், சில விஷயங்களை மட்டும் விட்டு கொடுத்து போங்க, ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லியிருப்பேன். ஆனா இந்த சிம்ம ராசிகளுக்கு இந்த ராஜயோகமானது கண்டிப்பாக நான் ஏற்கனவே முன்னாடி சொன்ன மாதிரி தான் நல்ல பலன்களை கொடுக்க இருக்கு. நிதானமும் வாக்கிலும் செயலிலும் கொஞ்சம் நிதானம் தேவை. அதே போல ஏன்னா உங்களுக்கு இப்போ கேது பயிற்சி ஆயிடுத்து அப்படின்னாவே உங்களுடைய அப்படியே கொஞ்சம் உங்க வேலையில் அப்படி ஸ்ட்ரக் ஆகி நிற்கும், அப்படி தேங்கும். அதனாலதான் கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிங்க அப்படின்னு சொன்னேன். வணிகர்கள் எல்லாம் நல்ல லாபத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்க போது. புதிய ஒப்பந்தங்களை எல்லாம் நீங்க கான்ட்ராக்ட் எல்லாம் சைன் பண்ண போறீங்க. ஸோ பணிபுரிபவர்களுக்கெல்லாம் அலுவலகத்துல பாத்தீங்கன்னா பதவி உயர்வு, ப்ரமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. தொழிலதிபர்கள் எல்லாம் ஆல்ரெடி நீங்க வச்சிருந்த திட்டங்களுக்கு எல்லாம் நீங்க அரசாங்கத்திடம் ஒப்புதல் பெறுவது, இல்ல அடுத்த கான்ட்ராக்டை இம்ப்ரூவ்மெண்ட் பண்றது, ஃபேக்டரி இம்ப்ரூவ் பண்றது எல்லாத்துக்குமே இந்த காலகட்டம் சிறப்பான காலகட்டம். பெரும் லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்க போது. அரசு வேலை செய்பவர்களுக்கெல்லாம் இது சிறப்பான ஒரு காலகட்டமா இருக்க போது. உங்களுடைய ரொம்ப நாள் கனவு ட்ரீம்லாம் எல்லாமே பாத்தீங்கன்னா ஜூன் மாசத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒண்ணு அதுக்கு உண்டான விஷயத்தை ஆரம்பிச்சிருவீங்க. இல்ல அப்படின்னா அந்த விஷயத்துக்கு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த வேலையை ஆரம்பிக்கிறதுன ப்ராசஸ்ல போய்கிட்டு இருப்பீங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த 2 இரட்டை ராஜயோகம் உங்களுக்கு சிறப்பை தரப்போகுது. அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய ராசியானது கன்னிராசி. கன்னிராசிகளுக்கு பிரதமானது 2 ராஜயோகமானது பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிஸ்னஸ்ல தான் இவங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் கொடுக்கும். புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிப்பாங்க, இல்லை பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்குண்டான வேலையில் ஈடுபடுவாங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்துறதுக்குண்டான ஒரு அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். வேலை மற்றும் தொழிலில் நல்ல வணிகர்களை எல்லாம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதே மாதிரி இவங்க இப்போ எடுக்கக்கூடிய பிஸ்னஸுக்கு மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா மெல்ல 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 அடுத்த இம்ப்ரூவ்மெண்ட்டை நோக்கி நகரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இவங்க இருக்கக்கூடிய ஏன்னா இவங்க ராசிக்கு தான் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் நேசமாக இருக்கிறதுனால, இவங்க இந்த ஃபினான்ஷியலில் கொஞ்சம் அப்படியே பிளான் பண்ணி நகர்த்துக்கணும். ஏன்னா இவங்களுக்கு எவ்வளோ வந்தாலும் பத்தாதுங்கிற கதையா, எவ்வளோ வந்தாலும் நிற்காதுங்கிற கதையா, எவ்வளோ வந்தாலும் இப்படி போய்கிட்டே இருக்குங்கும்போது ஃபினான்ஷியலில் கொஞ்சம் பிளானிங் பண்ணிக்கணும். வெளிநாட்டு பயணங்களை எல்லாம் செய்வதற்கு உண்டான ஆதாயங்கள் நிறையா இவங்களுக்கு இருக்கு. சுப நிகழ்ச்சிகளுக்கு எல்லாம் நிறைய அட்டன் பண்ணுறதுக்கு உண்டான காலகட்டங்கள். உங்களுடைய செயல்திறன்களை எல்லாம் பாராட்டக்கூடிய ஒரு காலகட்டம். பரவாயில்லப்பா, ரொம்ப நாள் கஷ்டப்பட்டாலும் இப்போ இதுக்கு மேலே ஒரு நல்ல ஸ்டெப்புக்கு நோக்கி நகர்றான் அப்படிங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. பல தரப்பட்ட தடைகளை எல்லாம் தாண்டி முன்னேறக்கூடிய ஒரு காலகட்டம். ரொம்ப நாளாக இவங்களுக்கு ஒரு டெவலப்மெண்ட் இல்லாமல் அப்படியே போயிட்டே இருக்கும். அப்பு இல்லாமல் டவுன் இல்லாமல் இந்த போயிட்டு இருந்த இந்த கன்னிராசிகளுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் நல்ல காலகட்டமாக இருக்குது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட விஷயம் எதுவாக இருந்தாலும் மெல்ல 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 முன்னாடி போகக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த ராஜயோகமானது ஜூன் மாதத்திலிருந்து நடக்க இருக்கிறதுனால கண்டிப்பாக நல்ல மாற்றம் உண்டு, பயன்படுத்திக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்கு இந்த மாளவிய ராஜயோகமானது மங்களகரமான பலன்கள். அதாவது சீக்கிரமாக ஒரு கல்யாணம், திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதுதான் மிக முக்கியம். அது இல்லாமல் யாரெல்லாம் ஏற்கனவே திருமணம் ஆகியிருக்கிறார்களோ அவங்களுக்கெல்லாம் குழந்தை பிறப்பதற்கு உண்டான வாய்ப்புகள், நல்ல செய்தி, நல்ல இன்ஃபர்மேஷன், நல்ல குட் நியூஸ் எல்லாம் சொந்த பந்தம்லாம் கேட்க போகிறாங்க. திடீர் நிதி ஆதாயங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். வேலை தொடர்பான விஷயங்களை எல்லாம்
மேற்கொள்வதற்கு, புதிய வாய்ப்புகளை தேடி வெளிநாடு செல்வதற்கும், வெளிநாட்டிலிருந்து வேலை வாய்ப்புகளை பெறுவதற்கும், அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவதற்கெல்லாம் இது நல்ல காலகட்டமா இருக்கு. அதேபோல இந்த பயணங்களை மேற்கொள்வதற்காக நிதி ஆதாயங்களை வந்து திரட்டி ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட்டை வந்து சைன் பண்ணுறதுக்குள்ள அமைப்பெல்லாம் கண்டிப்பாக மகரத்துக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். கவலைப்பட வேண்டாம். மெல்ல மெல்ல அப்படியே உங்களுக்கு இதுக்கு மேலே இம்ப்ரூவ்மெண்ட் மெல்ல மெல்ல நடக்க ஆரம்பிக்கும். அது உங்களுடைய ஜாதகத்தில், சுய ஜாதகத்தில் பாவக்கிரகங்கள் சம்மந்தப்படாமல் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் இன்னும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். பாவக்கிரகங்கள் சம்மந்தப்பட்டுருச்சு அப்படின்னா அப்படியே தத்தி தத்தி தான் நடக்கிற மாதிரி போகும். அதே போல அரசு வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கவர்மெண்ட் கான்ட்ராக்டு, பிஸ்னஸ்ஸு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல காலகட்டமாக தான் இருக்குது. அதே சமயம் பணிபுரிபவர்களுக்கெல்லாம் பதவி உயர்வு கிடைப்பதற்கான காலகட்டமாகவும் மகர ராசிக்கு இருக்குது. அப்போ மகர ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் இவங்க சுய ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருக்கணும். அதே போல் 10ஆம் ஸ்தானமும் 11ஆம் ஸ்தானமும் வந்து பாவக்கிரகங்களுடைய சேர்க்கை இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இவங்களுக்கு பிஸ்னஸ் அப்படியே ஒரு ஃப்ரீக்வன்ஸாக போயிட்டு இருக்கும். ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மகரத்தை பொறுத்த வரைக்கும் காற்று ராசிங்கிறதுனால மகரம் கும்பம் அப்படிங்கிற காற்று ராசியாக இருக்கிறனால இவங்க வந்து ஒரு கடின உழைப்பாளியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அது சுற்றி வேலை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு, நிறைய நபர்களை வந்து கான்டாக்ட் வச்சிருக்கக்கூடிய அமைப்பு. அதே சமயம் என்ன அப்படின்னா உடல்நலத்தில் இவங்க அக்கறை எடுத்துக்க மாட்டாங்க. என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு முரட்டு சுபாவத்தோட போகக்கூடிய அமைப்பு. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா மகரத்தில் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனை. திருவோணம் உள்ள இருக்கு இல்லையா? அப்போ நல்ல சிந்தனை, நல்ல எண்ணம், நல்ல குணம், ஹெல்பிங் இன்டென்ஸ் எல்லாம் இருந்தும் சில நேரத்தில் எங்கே சறுக்குதுங்கிறது இவங்களால கெஸ் பண்ண முடியாது. எதனால் இங்கே தடுக்குதுங்கிறத கெஸ் பண்ண முடியாது. இது ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. ஸோ அதனால் இந்த மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல காலம் பயணிக்கக்கூடிய காலகட்டத்திலே நமக்கு வேண்டியது எல்லாம் நம்ம சேர்த்து வைத்து நம்ம குடும்பத்தோட நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நம்ம பார்த்துக்கணும். அந்த மாதிரியான ஒரு காலகட்டமாக இருக்குது. ஸோ சிம்மம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மகரம், கன்னி இந்த 3 ராசிகளுக்கும் வந்து இரட்டை ராஜயோகமானது சிறப்பாக இருக்குது. அப்போ சூரியனும், அதுக்கப்புறம் வந்து சுக்கிரனும், அதேபுறம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா புதனும், அது மட்டும் இல்லாமல் இந்த ராசி நாதனும் இந்த கிரகங்களும் உங்கள் சுயஜாதகத்தில் வலுவடைந்தோ இல்லை நல்ல நிலையில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதுவும் சுபரத்துடைய வீட்டில் சுபர்களோட சேர்ந்து இருந்து குரு, சந்திரன், அதே மாதிரி சுக்கிரன் இந்த மாதிரி கிரகங்களோட சுப கிரகங்களோட சேர்ந்து இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நல்ல மாற்றனை கண்டிப்பாக பெற முடியும். அதுபோல் அது மட்டும் இல்லாமல் உங்கள் சுயஜாதகத்தில் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா பாவகிரகங்கள் சு உங்களுக்கு வந்து எந்த கிரகமானது உங்களை முடக்குது, எந்த கிரகங்கள் உங்களால் வந்து உங்களை மேலே வர விடாமல் போட்டு முடக்கி உட்கார வச்சிருக்கு, எந்த வீடு உங்களுக்கு லாக் ஆகிருக்கு, எந்த பாவம் உங்களுக்கு இயங்கலை, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்டத்துக்குள்ளே தான் இருக்குது. ஸோ எதை பிடிக்கணும், எதை ஆப்ரேட் பண்ணணுங்கிற விஷயமும் இருக்குது. ஸோ இந்த கோச்சார பலன்கள் படியும் சரி, இன்றைக்கி இப்போ உங்களுடைய ஜாதக பலனும் சரி, இது ரெண்டையுமே ஆராய்ந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தசாநாதன் நல்லா இருக்கானா இதெல்லாம் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த பலனை நீங்கள் எடுக்கணும். அதை நோக்கி நீங்கள் எடுத்து வைக்கும்போது நடக்குமா நடக்காதா, போகுமா போகாதா அப்படிங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதை நோக்கி தான் உங்களுடைய ஜாதக பலன்கள், விதி பலன்கள் எல்லாமே இயங்கிட்டு இருக்கும். ஸோ அடுத்த பதிவில் வேறு என்னை பற்றி சிறப்பாக பேசலாம். வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி என்று கடனை தீர்க்கக்கூடிய மைத்திரமூர்த்த நேர கேலண்டர் வந்து ஒரு 300 பேருக்கு நம்ம கொடுக்கலான்னு இருக்கோம் திருவண்ணாமலையில். ஸோ கேலண்டர் வேணும்னு நினைக்கிறவங்க வந்து திருவண்ணாமலைக்கு கிரிவலம் வரும்போது நீங்கள் வாங்கிக்கலாம். அதை பற்றின பதிவுகள் விரைவில் இன்னும் 1 or 2 டேஸில் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் கொடுக்குறேன். ஸோ அடுத்த பதிவில் விரிவாக பேசுவோம். அதே மாதிரி உங்கள் சுயஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களை கரெக்டாக பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக வெற்றியானது உங்கள் வசமாகும். நற்பவி நல்லதே நடக்கட்டும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ.